வந்தான், வென்றான், வெல்வான். இது நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது. ஆனா அந்த வரவேற்பை வந்து நான் வந்து என் திரை மொழியை விட நான் அந்த திரை மொழியில சொன்ன அந்த ஐடியாலஜிக்கு கிடைச்ச ஒரு வரவேற்பை தான் நான் நினைக்கிறேன். அந்த உணர்வு வந்து எங்க எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அதை சொல்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எங்களுக்கு ஒழுங்கா அமைகிறது இல்லை. நைட் 3 மணிக்கு நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப வந்து ஜே வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எங்க கூட இருந்த 2 ஆக்டர்ஸும் வந்து அவங்க இன்வால்வ் ஆகிட்டாங்க. நான் அப்புறம் தான் ஜே கிட்ட கேட்டேன், எப்படி உங்களால இப்படி நடிக்க முடியுது, இவ்வளவு காலம் எங்க ஒளிச்சு வச்சிருந்தீங்கன்னு கேட்க அவர் சொல்றாரு, நீ எழுதின டயலாக் எல்லாம் வந்து எனக்குள்ள இருக்குது, அது நான் தான். அந்த ஷோ முடிஞ்ச பிறகு நிறைய பேர் அழுதாங்க. நிறைய பேர் சொன்னாங்க வந்து இதை நாங்க எதிர்பார்க்கல உங்கள்கிட்ட இருந்து இவ்வளவு. நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஷோ முடிஞ்ச பிறகும் தியேட்டர் வெளியே போகல. நின்று எங்களை வந்து உற்சாகப்படுத்தி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல எங்களோட பேசி இதை வந்து ஒரு பெரிய ஒரு மக்களுக்கு வந்து கொண்டு போய் நாங்க திரையில போறோம் தானே, அதுதான் ஒரு பெரிய விடயம். மக்கள்கிட்ட கிடைக்கிற ஆதரவு, அந்த ஆதரவு. நீங்க வெற்றி தோல்வி எல்லாம் வந்து செகண்டரி. ஒரே ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஒரே திரைப்படங்களை 2 வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு மக்களுக்கு காட்சிப்படுத்துறதும் ஒரு பெரிய விஷயம். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களோட மக்கள் வந்து ஒரு ஏக்கத்துல தான் இருக்காங்க. எங்களுக்கான கதைகளை சொல்றதுக்கான ஒரு தளம் கிடைக்கல. இனி நாங்க வந்து இங்க ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிறாங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு வந்திருக்கு. Blue Jay Production presents Red Dot Tamil Film Festival. Grand launch in UK on 21st June 2025. Grand launch in Germany on 28th June 2025. Red Dot Film Festival 21ஆம் தேதி லண்டன்ல ஒரு வெற்றிகரமான திரையிடல், 28ஆம் தேதி ஜெர்மன்ல நடக்க போகுது. 5 திரைப்படத்துல முக்கியமான ஒரு திரைப்படமாக இருந்த வந்தான், வென்றான், வெல்வான் பலராலும் பாராட்டப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த குறுந்திரைப்படத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறுபட்ட விடயங்கள், மக்களுக்கு நல்ல ஒரு விடயங்கள் சொல்லப்பட்டது. நல்ல காட்சி அமைப்பை கொண்ட ஒரு அற்புதமான குறுந்திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் இனோஷன் எங்களோடு இருக்கிறார். அவரோடு தான் பேச போகிறோம். வணக்கம் இனோஷன். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். அழகான ஒரு குறுந்திரைப்படத்தை அற்புதமான கருவோடு நல்ல கலைநயத்தோடு தமிழ் உணர்வோடு தந்ததுக்கு நன்றிகள். சொல்லுங்க இனோஷன், இது உங்களுடைய முதலாவது குறுந்திரைப்படம். இந்த முதலாவது குறுந்திரைப்படமே ஒரு பெரிய திரையில ரெட் டோட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ப்ளூ ஜே ப்ரொடக்ஷன் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ என்ன மாதிரி நீங்க ஃபீல் பண்ணினீங்க? அது மிகவும் ஒரு அதிர்ஷ்டவசமாக தான் நினைக்கிறேன் நான். ஏண்டா சுரேகாவும் ப்ரொடியூசர் சுரேகாவும் ஜேயும் தான் வந்து நான் எழுத சொல்லி ஃபோர்ஸ் பண்ணினோம். எனக்கு தெரியாது என்னால் எழுத முடியும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு டிரெக்டர் ஆகணும்னு ஆசை இருந்தது. ஆனால் அதுக்கான முயற்சி வந்து நான் எடுத்தேன். பட் ஒன்றும் ஒர்க் ஆகலை. ஸோ இவங்க வந்து சொல்லிக்க வந்து எனக்கு அந்த மெச்சூரிட்டி வந்ததா இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. பட் இவங்க ஒரு உத்வேகம் கொடுத்தனால வந்து என்னால் எழுத முடிஞ்சது. ஸோ அப்படி எழுதின ஸ்டோரி தான் வந்தான், வென்றான், வெல்வான். ஸோ அந்த படத்தை திரையிட்டு அந்த குறுந்திரைப்படத்தை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அங்கே வந்திருந்து அந்த குறுந்திரைப்படத்தை கடந்த 21ஆம் தேதி பார்த்த அந்த பார்வையாளர்கள், மக்கள் ஒரு பலத்த ஆதரவையும் பல்வேறுபட்ட விடயங்களையும், அதாவது நல்ல கருத்துக்களையும் சொல்லியிருந்தாங்க. ஒரு முதல் குறுந்திரைப்படத்தை இயக்கியவர் என்ற வகையிலும் ஒரு திரைப்படத்தை மக்கள் ஆதரிச்சிருக்கணும் என்ற வகையிலும் எப்படியான ஒரு மனநிலை, எப்படியான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வந்துச்சு? அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது. ஆனா அந்த வரவேற்பை வந்து நான் வந்து என் திரை மொழியை விட நான் அந்த திரை மொழியில சொன்ன அந்த ஐடியாலஜிக்கு கிடைச்ச ஒரு வரவேற்பை தான் நான் நினைக்கிறேன். அந்த உணர்வு வந்து எங்க எல்லாருக்குமே இருக்கு, அந்த ஒரு தமிழ் தேசியம் என்ற உணர்வு. ஆனா அதை சொல்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எங்களுக்கு ஒழுங்கா அமைகிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இங்க அமைச்சு கொடுத்ததுக்கு வந்து நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் எங்களுக்கு. மற்றபடி டெக்னிக்கலா வந்து நாம எப்படியும் படம் வந்து எடுத்துடலாம். இப்ப இருக்க டெக்னாலஜி நீங்க யூடியூப் போனாலே வந்து எல்லாமே கத்துக்கலாம். நீங்க ஒன் டேலே வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆகிடலாம். ஆனா அந்த ஃபில்ம் மேக்கிங்ல நம்ம என்னத்தை சொல்றோம், அது எப்படி நாங்க அதை கடத்துறோம், எந்த உணர்வை நாங்க சொல்றோம், அதுதான் அதை கத்துக்கிறதுக்கு தான் ஒரு பெரிய படிப்பினை தேவைப்படுது. நான் இவ்வளவு காலம் படம் எடுக்காததுக்கு ரீசனும் வந்து அதுதான். ஆனா எனக்கு முதல் படமே வந்து இந்த படம் செஞ்சது வந்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி தான். இனோஷன், நீங்க வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபில தான் நீங்க உங்களோட பயணம் அங்கதான் தொடங்கி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அந்த இயக்குனர் ஒரு கதை வசனம் எழுதி அப்படின்னு வரும்போது அது எவ்வளவு இலகுவா இருந்துச்சா, அல்லது அதுக்காக நீங்க நிறைய ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி, அல்லது அது எப்படி இருந்துச்சு? எது உங்களுக்கு இலகுவா இருந்துச்சு? உண்மையை சொல்ல போனா நான் எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியாது நான் எழுதுவனால முடியும், இந்த வசனம் மேல எழுத முடியுமாண்டு. ஏதோ எனக்குள்ள அந்த ஒரு உணர்வு வந்து நான் ஒரு டிரான்ஸ் மூடுக்கு போயிட்டு வந்த டயலாக்ஸ் தான் அந்த டயலாக்ஸ் எல்லாம். நான் அந்த டயலாக்ஸ் எல்லாம் எழுதி முடிஞ்ச பிறகு ஜெய் கிட்ட சொல்லும் போது ஜெய்க்கு வந்து நாங்கள் ஒரு ரிஹர்சல் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. என்னடா எங்களுக்கு நேரம் இல்லை முதலாவது. அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆக்டர்ஸை நாங்கள் கூப்பிட வேண்டாம், வந்து அவங்களுக்கும் நேரம் இங்கே இருக்காது, எல்லாரும் வேலை செய்யணும். நம்ம யாருமே வந்து ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாது, ஆக்டிங் வைஸோ இல்லைண்டா எதுனாலும்.
நாங்கள் அன்றைக்கு நைட் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கே வந்து ஒரு பாயிண்ட் ஒரு டயலாக்ஸ் வரும். நைட் 3 மணிக்கு நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஜே வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எங்கள் கூட இருந்த 2 ஆக்டர்ஸும் வந்து அவங்க இன்வால்வ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் மேஜிக் தான். நான் அப்புறம் தான் ஜே கிட்ட கேட்டேன், எப்படி ப்ரோ உங்களால் இப்படி நடிக்க முடியுது, இவ்வளோ காலம் எங்கே ஒழிச்சு வச்சிருந்தீங்கன்னு கேட்க அவர் சொல்றாரு, நீ எழுதின டயலாக் எல்லாம் வந்து எனக்குள்ள இருக்குது, அது நான் தான். அப்பதான் எனக்கு புரிஞ்சது வந்து எங்களுக்குள்ள அந்த உணர்வு இருக்கு, ஆனா அதை வந்து நாங்க வெளிக்கொண்டு முடியாம இருந்திருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஒழுங்கான பிளாட்ஃபார்ம் கிடைக்கல. அதே மாதிரிதான் சந்தோஷ் அண்ணனும் எனக்கு மியூசிக் பண்ணவர் மகிழண்ணா, அவரோட கதை கேட்கும் நான் சொன்னேன். அவருக்கு ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட் தான் கொடுத்தார். லைக் ஒரு 1 வீக்ல வந்து ஃபுல்லா பிஜிஎம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டார். அடுத்த ஒரு 3 டேஸ்ல வந்து லெவல் எல்லாம் பண்ணினார். அப்ப அவரும் என்ன சொன்னாருன்னா வந்து அந்த அந்த கேரக்டர் வந்து எந்த கேரக்டர் அவருக்கு வந்து அது வந்து ரிசம்பிள் பண்ணிக்க முடிஞ்சது. அப்ப அந்த உணர்வு தான் வந்து இந்த படத்துக்கான வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 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 தமிழ் உணர்வு சார்ந்த ஒரு திரைப்படத்தை எடுத்து அது மக்கள் மத்தியில் பேசப்படுது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தில் குறுந்திரைப்படத்தோட சேர்ந்து இன்னும் 4 குறுந்திரைப்படங்கள் திரையிடப்பட்டது. அந்த கலைஞர்களும் கௌரவிக்கப்பட்டார்கள். அந்த கதைகளும் மக்களை சென்றடைந்திருக்குது. ஸோ ஒரு சக கலைஞர்களா இன்னும் சில குறுந்திரைப்படங்களில் பணிபுரிஞ்ச அந்த கலைஞர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர்களுடைய படைப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லா படைப்பும் வந்து எல்லாருக்கும் பிடிச்சது. ஒவ்வொரு ஆட்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபேவரட்ஸா இருந்தது. எல்லாரும் நல்லா ஹார்ட் ஒர்க் தான் பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்னும் கிராஃப்ட்ல வந்து இன்னும் நிறைய வந்து நாங்கள் கத்துக்கணும். ஆனால் கத்துக்கிறது வந்து ஒரு பயிற்சியின் மூலமா தான் கத்துக்க முடியும். அப்போ அந்த பயிற்சி பண்றதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு அமைப்பு இங்க இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நாங்கள் ஒரு படம் எடுத்து நாங்கள் வீட்டையே போட்டு பார்க்காம அதை வந்து ஒரு திரையரங்குலையோ இல்லாட்டா வந்து ஒரு பெரிய ஒரு மக்கள் கூட்டத்துக்கோ அது போட்டு காமிக்க தான் வந்து அதுல இருந்து நாங்கள் கத்துக்க முடியும். அதுவும் இல்லாமல் நாங்கள் இனிமேல் என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா வந்து இனி ஒர்க் ஷாப்ஸ் நிறைய செய்யணும். இனி இது சம்பந்தமா வந்து இப்ப வந்து வரவேற்பு வந்து எங்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு. எங்களால் இங்கேயும் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து உருவாக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து எங்களை தயார்படுத்திக்கணும். இனி நாங்கள் வந்து போட்டி போட வேணுமெண்டா வந்து நாங்கள் வந்து உலக திரைப்படங்களோட வந்து போட்டி போடும் அளவுக்கு நாங்கள் வந்து எங்களை வளர்த்துக்கணும், எங்களோட அறிவையும் வளர்த்துக்கணும், எங்கள் கிராஃப்டை வளர்த்துக்கணும். அந்த அடிப்படையில் தான் வந்து நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். ஸோ என்னையும் சேர்த்து சக கலைஞரையும் சேர்த்து நாங்கள் இன்னும் நிறைய படிக்கணும், இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், நாங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா புளுஜே ப்ரொடக்ஷன் ரெட் டோட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலை லண்டனில் மட்டுமில்லை, இப்போ ஜெர்மன்லையும் எதிர்வரும் 28ஆம் தேதி இதே 5 குறுந்திரைப்படங்களை அங்கேயும் ஜெர்மன் வாழ்கிற மக்களுக்காக திரையிட போகிறாங்க. எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? எனக்கு எப்படியும் தெரியுமா, அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்க மாட்டேன். ஏன்னா எங்களோட மக்கள் வந்து ஒரு ஏக்கத்தில் தான் இருக்காங்க. எங்களுக்கான கதைகளை சொல்றதுக்கான ஒரு தளம் கிடைக்கல. எங்களோட வழிகளை வந்து யாரும் சொல்ல முடியறதில்ல. என்னண்டா எங்களுக்கான ஒரு ஊடகமே இல்லாம இருக்கு. நாங்க இங்க ஒரு ஊடகம் கிடைச்சி நம்ம எங்களோட வழிகளையும் எங்களோட கதைகளையும் சொல்லிக்க வந்து அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க, அவ்வளவு மகிழ்ச்சி ஆகுறாங்க. அப்ப அதை வந்து நான் ஜெர்மன் மக்கள்கிட்டையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் வந்து நார்மலா வெட்டிங் வீடியோகிராஃபி பண்றது. நான் அப்போ ஜெர்மன் போவேன், நோர்வே போவேன், சுவிஸ் போவேன். அப்ப எல்லாரோடையும் கதை கேட்க வந்து அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து அந்த ஒரு வெற்றிடத்தை வந்து உணர்றாங்க. நாங்க வந்து எங்களோட கலைகளை வந்து வெறும் இந்த வெட்டிங் வீடியோகிராஃபி இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டுமே வந்து துளைச்சிடுவோம்ன்ற ஒரு பயம் வந்து எங்களோட முன்னோர்களுக்கு அது இருக்கு. அதை வந்து என்னால உணர முடிஞ்சது. அப்ப இது வந்து ஒரு பெரிய ஒரு கேட் ஒன்று ஓப்பன் பண்ண மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. எதிர்காலத்துல அடுத்த வருடம் சர்வதேச மட்டத்துல முழுநில திரைப்படங்களா இருக்கட்டும், குறுந்திரைப்படங்களா இருக்கட்டும், ரெட் டோட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குள்ள உள்வாங்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை எவ்வளவு ஆரோக்கியமானதா நீங்க பாக்குறீங்க? இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். எனக்கு தெரிஞ்ச எந்த கொலீக்ஸே லைக் அந்த வெட்டிங் வீடியோகிராஃபர்ஸ்லயே ஒரு 80% பீப்புள் வந்து தே ஆர் ஃபில்ம் மேக்கர்ஸ். அவங்க ஃபில்ம் மேக்கர் ஆகணும்ன்றதுக்காக தான் அந்த கோர்ஸ் படிச்சு அந்த கேமரா எல்லாம் வாங்கி அவங்க வந்து வர்றாங்க. ஆனா அவங்களுக்கான தளம் இல்லை, அவங்களுக்கான ஒழுங்கான கைடன்ஸ் இல்லாத பட்சத்துல தான் வந்து நாங்கள் இன்னும் அதே ஒர்க்கை நாங்கள் மறுபடியும் பண்ணி கொண்டு இருக்கோம். அப்ப நான் வந்து இது ஒன்று பண்ணதே வந்து எந்த கொலீக்ஸுக்கே வந்து பயங்கர ஹாப்பி. அவங்களுக்கு ஒரு பயங்கர நம்பிக்கை வந்திருக்கு, இதுக்கு மேல எங்களோட இண்டஸ்ட்ரி வந்து நாங்கள் ஒன்று இங்கே கிரியேட் பண்ண முடியுமெண்டு. போட்டின்னு வைக்க வந்து அது மோஸ்ட்லி வந்து ஒரு 4-5 ஜூரிஸ் பார்த்து உங்களோட படம் தான் பெஸ்ட்ன்னு சொல்றது வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இதை வந்து ஒரு பெரிய ஒரு மக்களுக்கு வந்து கொண்டு போயிட்டு நாங்கள் திரையிட போறோம் தானே, அதுதான் ஒரு பெரிய விடயம். மக்கள்கிட்ட கிடைக்கிற ஆதரவு, அந்த ஆதரவு நீங்க வெற்றி தோல்வி எல்லாம் வந்து செகண்டரி. ஆனா அந்த ஒரு ஊடகத்துக்கு அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் இங்க இருக்குது. அப்போ அதை வந்து ப்ளூஜே ப்ரொடக்ஷன்ஸால் அப்படி செய்யக்க வந்து அது மிகவும் வரவேற்கக்கூடியதாக தான் இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை நீங்கள் தயாரிக்கும் போது உங்களுக்கு
இப்போதான் இதான் முதலாவது குறுந்திரைப்படம். சவாலான விஷயங்களா என்னென்ன விஷயங்கள் அமைஞ்சுது, அல்லது அதை நீங்கள் எப்படி நிவர்த்தி செய்தீங்க? ஸோ இந்த பயணத்தில் இந்த கதையில் உங்களோட பணிபுரிந்த சக கலைஞர்கள் உங்களுக்கு எப்படி அவங்களுடைய நடிப்பு அவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இலகுவாக இருந்துச்சா? இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்னடா யாருமே வந்து ட்ரெயின் கிடையாது. ட்ரெயின்ட் ஆக்டர்ஸ் வந்து இங்கே ஜே நல்லா ஆக்ட் பண்ணுவார், அவர் வந்து ட்ரெயின்ட். அதே மாதிரி அதில் பிளாக் அண்ட் ஒயிட் சீக்வன்ஸில் ஒருத்தர் வந்திருப்பாங்க சக்கீராண்டு, அவங்களும் வந்து ஒரு டாக்டர். ஆனால் அவங்க வந்து இப்போ முழு நேரமாக வந்து நடிப்பு துறையை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க பைன் வுட்ஸில் வந்து ஹாலிவுட் படத்துல எல்லாம் வந்து அவங்க சைன் பண்ணியிருக்காங்க, அவங்க அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் நல்ல ஆக்டர்ஸ். மற்றபடி மற்ற எல்லா ஆக்டர்ஸுமே வந்து இவர் ஸ்மித்தனா நல்லா ஆக்ட் பண்ணுவார். என்னடா அவரும் வந்து ரொம்ப காலமாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார். மற்றபடி மற்ற ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து எங்களோட நண்பர்கள் தான். அவங்கள வந்து நடிப்பு வாங்கிக்க பார்த்தீங்கன்னா சில டேக்ஸ் எல்லாம் வந்து 20 டேக் 25 டேக்ஸ், ஏன்னா அவங்களும் அதை தான் கற்றுக்குறாங்க. அப்போ அது வந்து ஒரு டயர்ட்னஸ் எங்களுக்கு கொடுத்தாலும் எங்களுக்கும் அது வந்து ஒரு ஒரு படிப்பினையாக தான் இருந்தது. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க அவங்க செய்கிற ஒரு நகைச்சுவைக்கு ஆக்கள் சிரிக்கிறதும், அவங்க எமோட் பண்ணுறதுக்கு வந்து ஆக்கள் வந்து எமோஷன் ஆகிறதும் வந்து ஒரு அதை பார்க்க வந்து எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்குது. நாங்கள் செஞ்சது வந்து சரியான விஷயம் தான். கண்டிப்பாக இல்லை, அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது மக்கள் அந்த திரைப்படத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்ட விதம், அந்த திரைப்படம் குறுந்திரைப்படம் முடிஞ்ச பிறகு மக்களுடைய பேசிய விடயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அது எவ்வளவு ஆழமான கருத்தை மக்கள்கிட்ட பதிஞ்சுது. அதுக்கு மகளனோட இசை, ஜேயோட நடிப்பு, நடித்த சக கலைஞர்களுடைய நடிப்பு, நீங்கள் கதையை கொண்டு போன விதம் எல்லாமே அற்புதம். இது எல்லாமே ஜெர்மன் வாழ் மக்களுக்கும் 28ஆம் தேதி காட்சி தரப்போது. 28ஆம் தேதி அவங்களும் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த நேரத்தில் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மாதிரியான விஷயம் லண்டனில் மட்டும் இல்லை, ஜெர்மன்லேயே நடக்குது. ஆனால் இதுக்கு முதல் 4 நாட்டில் இது நடக்கிறதா இருந்துச்சு, அப்புறம் இப்போ ஜெர்மனில் நடக்குது. ஸோ இப்படி ஒரே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒரே திரைப்படங்களை 2 வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு மக்களுக்கு காட்சிப்படுத்துறதும் ஒரு பெரிய விஷயம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்களோட மக்களோட உணர்வு வந்து எங்கேயுமே மாற போகிறது இல்லை. அப்போ அதை அவங்க வந்து இங்கே நம்மளே எடுக்கும்போது வந்து அது இன்னும் மோஸ்ட்லி கனெக்ட் ஆகும். ஏன்னா எங்களுக்கு அந்த வாழ்வியல் தெரியும். அந்த வாழ்வியலை வந்து மக்கள் பார்க்க ஆசைப்படணும். அப்போ அது வந்து ஜெர்மனாக இருந்தாலும் ஓகே, கனடாவாக இருந்தாலும் ஓகே, எங்கே போனாலும் வந்து அது வந்து ஒர்க் ஆகும். என்னென்னா அந்த உணர்வு வந்து எல்லாருக்கும் ஒன்று தான். நம்ம வந்து டச் பேசலாம், ஃப்ரெஞ்சு பேசலாம், ஆனால் பேசிக்கலி நம்ம தமிழர்கள். அப்போ எங்களோட வாழ்வியல் வந்து மாற போகிறது இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாடும் வந்து அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் மாறும். இப்போ இதுலையும் பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் ஒரு படம் எடுத்திருக்காரு ஜே, அதில் வந்து லேண்ட்ஸ்கேப் வந்து ஜெர்மன் தான், ஆனால் உணர்வு வந்து எங்களோட உணர்வு தான். அது எங்கேயும் மாற போகிறது இல்லை. அப்போ அது வந்து ஆக்களுக்கு இலகுவாக வந்து அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இலகுவாக இருக்கும்னு நம்புகிறேன். அந்த திரைப்படத்தில் நீங்கள் எடுத்த திரைப்படத்தில் நிறைய விடயங்கள், நீங்கள் காட்சிப்படுத்தின விடயங்கள், நிறைய வீட்டுக்கான கருக்கள் பல்வேறுபட்ட வகையில் நீங்கள் இன்றைக்கு விளங்கப்படுத்தியிருந்தீங்க. அந்த படம் பார்த்தா தான் அது நீங்கள் ஒரு விஷயங்களும் மக்களுக்கு புரியும். அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கண்டிப்பாக ஜெர்மன் மேடையில் நான் உங்கள்கிட்ட கேட்பேன். நீங்கள் அந்த விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இந்த நேரத்தில் 28ஆம் தேதி ஜெர்மனில் நடக்க போகிற இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பற்றியும் அங்கே இருக்கிற மக்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தயவுசெய்து வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே சப்போர்ட் எங்களுக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களாலையும் உற்சாகமாக வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஏன்னா நாங்கள் லண்டனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருந்தது. அந்த ஷோ முடிஞ்ச பிறகு நிறைய பேர் அழுதாங்க, நிறைய பேர் சொன்னாங்க வந்து இதை நாங்கள் எதிர்பார்க்கல, உங்கள்கிட்ட வந்து இவ்வளவு டெக்னிக்கலாகவும் இவ்வளவு ஒரு ஸ்டாண்டர்டான ஃபிலிம்ஸும் நாங்கள் எதிர்பார்க்கலன்ட்டு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அது அந்த ஷோ முடிஞ்ச பிறகும் தியேட்டர் வெளியே போகலை, நின்று எங்களை வந்து உற்சாகப்படுத்தி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே எங்களோட பேசி. அப்போ அந்த வெற்றி வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இனி அடுத்த மாதமும் வந்து லண்டன்லையும் வந்து நாங்கள் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்னொரு ஷோ போடலாம்ண்டு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. இனி நாங்கள் வந்து இங்கே ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிறாங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு வந்திருக்குதுனால, அப்போ ஜெர்மன் மக்களும் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவு தெரிவித்தாதான் வந்து எங்களால் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வந்து ஒரு தைரியம் வரும். கண்டிப்பாக இது லண்டனில் ஒரு பெரிய வெற்றி இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அதில் திரையிடப்பட்ட அத்தனை திரைப்படங்களும் மக்களால் பாராட்டப்பட்டிருக்கு. ஸோ இப்போ ஜெர்மன்லையும் அதே மாதிரி திரையிடல் 28ஆம் தேதி நடக்க போது. நீங்களும் அங்கே வாரீங்க, மக்களோட பேச போகிறோம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். இந்த அழகான ஒரு குறுந்திரைப்படத்தை எடுத்து மக்களுக்கு தந்தது மட்டும் இல்லாமல் பல எங்களுடைய கலைஞர்களை இதில் கொண்டு வந்து அந்த கலைஞர்களுக்கும் அந்த களத்தை அமைச்சு கொடுத்ததுக்கு, ஒரு அற்புதமான கதைக்களத்தை கொண்டு வந்ததுக்கு இனோஷன் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இது உண்மையாக ஒரு முதலாவது குறுந்திரைப்படம் மாதிரியே இல்லை, மிக அற்புதமாக நீங்கள் பணிபுரிஞ்சிருக்கிறீங்க. தொடர்ந்து இன்னும் பல குறுந்திரைப்படங்கள், முழுநில திரைப்படங்களில் நீங்கள் இயக்குனராக ஒரு சினிமாட்டோகிராஃபி ஆளாக நீங்கள் பல விஷயங்களை பணிபுரிஞ்சு உங்களோட துறையில் நீங்கள் வளரணும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற என்ன சொல்கிறேன் உங்களுடைய நண்பர்கள் நண்பிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக எனக்கு அந்த நம்பி எனக்காக நேரத்தை செலவழிச்சு என்னோட நடிகர்களுக்கும் என்னை நம்பி இதை ப்ரொடியூஸ் பண்ண சுரேகா அண்ட் ஜே அவங்களுக்கும் மிக்க நன்றி. அதை நான் காலத்துக்கு மறக்க மாட்டேன்.
இது வந்து நாங்கள் தொடருவோம். நாங்கள் ஒரு நல்ல ஒரு டீமாக வந்து பில்ட் ஆகிட்டோம். இப்போ வந்து இந்த படம் முடிஞ்ச பிறகு எனக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, நாங்கள் உங்கள் கூட சேர்ந்து பணிபுரிய ஆசைப்படுறோம், எங்களோட ஷார்ட் ஃபிலிமே நாங்கள் போட ஆசைப்படுறோம்ட்டு. ஸோ இங்கே ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி வந்து நாங்கள் இப்போ பில்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கம்யூனிட்டி இன்னும் பெருசாகி இங்கே ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி வரணும். அது ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அதுலேருந்து எங்களுக்கு ரெவன்யூ வந்தால் தான் நாங்கள் வந்து இன்னும் மேலும் வளர முடியும், எங்களோட கதைகளை மேலும் சொல்ல முடியும். ஸோ அதுக்கான சப்போர்ட் வந்து மக்கள் தர்றாங்க. அதுக்கான படைப்பை வந்து உருவாக்குறதுக்கான வேலைகளை நாங்கள் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக. இல்லை, அந்த திரைப்படம் முடிஞ்சு மக்கள் கேள்வி கேட்கும்போது உங்கள்கிட்டயே கேட்டிருந்தாங்க, அடுத்த படத்தில் எனக்கு சான்ஸ் தருவீங்களான்னு கூட கேட்டிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் இது. இந்த ஆரம்பம் இப்படிய பயணமாகணும், இன்னும் நிறைய படைப்புகள் வெளிவரணும். இந்த நேரத்தில் ப்ளூஜே ப்ரொடக்ஷன், ரெட் நோட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இவ்வாறான கலைஞர்களை ஒழுங்கமைச்சு இப்படி பெரிய திரையில் அந்த படைப்புகளை கொண்டு வந்ததுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு ஜெர்மனியில் சந்திச்சு நிறைய விஷயம் பேசுவோம். நன்றி இனோஷன். வாழ்த்துக்கள். நன்றி. Bluejay Production presents Red Dot Tamil Film Festival. Grand launch in UK on 21st June 2025. Grand launch in Germany on 28th June 2025.